வணக்கம். இந்த நாம் மூத்த தளபதி பொன்னமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக போராளிகளை உருவாக்கிய செல்வராசா மாஸ்டர் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இவருக்கு எதிராக சண்டை செய்து வீழ்ந்த இந்திய ராணுவத்தின் தமிழ் அதிகாரி மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் அவர்களுக்கு இந்திய அரசு ஏன் இந்திய அரசின் வீரத்திற்கான மிக உயரிய விருதான பரமவீர் சக்கர விருதினை வழங்கியது என்பதையும், தலைவர் வைத்த துப்பாக்கி தூக்கும் போட்டியில் மற்ற தளபதிகள் தோற்ற போதிலும் செல்வராசா மாஸ்டர் அவர்கள் எப்படி அந்த போட்டியை வென்று பரிசு பெறுகிறார் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிறப்பு: செல்வராசா என்ற இயற்பெயர் கொண்ட செல்வராசா மாஸ்டர் அவர்கள் 1969 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். 1983 ஆண்டு இவர் இயக்கத்தில் இணைந்தபோது ஏற்கனவே இவரது தந்தையின் இரு கண்களிலும் பார்வை போய்விட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறான குடும்ப சூழலில்தான் இவர் போராட்டத்தில் இணைகிறார். இயக்கம் இவருக்கு கொடுத்த பெயர் அன்பு. ஆனால் இவரது சொந்த ஊரான காங்கேசன் துறையிலிருந்து இவரது நண்பர்களும் இயக்கத்தில் சேர்ந்ததால் அவர்கள் இவரை செல்வராசா அன்னை என்றே அழைத்து வந்ததால் இவரது இயற்பெயரே இயக்க பெயராகவே மாறிவிட்டது. பிற்காலத்தில் இவர் புலிகளின் இராணுவ பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட போது போராளிகள் இவரை செல்வராசா மாஸ்டர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டனர். இவர் 1984 ஆண்டு கொளத்தூரில் நடந்த புலிகளின் 3வது பயிற்சி பாசறைக்கு அனுப்பப்படுகிறார். புலிகளின் முதல் 2 பயிற்சி பாசறைகளை இந்திய ராணுவம் வட இந்தியாவில் நடத்தியிருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த 3வது பாசறை என்பது புலிகளின் 1வது பாசறையாகும். அப்போது புலிகள் இந்த பயிற்சி பாசறையின் பொறுப்பாளராக லெப்டினன்ட் கர்னல் பொன்னமான் அவர்களும் பயிற்சியாளராக லெப்டினன்ட் கர்னல் புலேந்தியம்மான் அவர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் இருவரும் வட இந்தியாவில் இந்திய இராணுவத்திடம் பயிற்சி பெற்றவர்கள் ஆவர். பயிற்சி காலத்திலேயே செல்வராசா மாஸ்டர் அவர்கள் திறமை பெற்று சக தோழர்கள் மத்தியில் முதன்மையான இடத்தை பெற்றிருந்தார். இவருக்கு பயிற்சி வழங்கும் போது இவரது திறமையை, முயற்சியை, கட்டுப்பாடுகளுக்கு உட்படும் தன்மையை அவதானித்த பயிற்சியாளர் புலேந்தியம்மான் அவர்கள் இவர் மாணவனாக பயிற்சி பெற்று வந்த 3வது பயிற்சி பாசறையின் பகுதி நேர பயிற்சியாளராக இறுதியில் இவரையே மாற்றியிருந்தார் என்றால் இவர் எந்த அளவுக்கு திறமையானவராக இருந்திருக்க வேண்டும். அதன் பின் நடந்த 4வது பயிற்சி பாசறையில் இறுதி கட்டத்தில் இவரே பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் பொன்னமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு போராளிகளை உருவாக்கியவர் செல்வராசா மாஸ்டர் அவர்களே ஆவார். இந்திய அமைதிப்படை காலம்: 1987 ஆண்டுக்கு முன், அதாவது இந்திய அமைதிப்படை உடனான போர் ஆரம்பிக்கும் முன்பு வரை இராணுவத்துக்கு எதிரான சண்டைகளிலும் முகாம் தாக்குதலிலும் இவர் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட மாட்டார் என்பதை இவர் கவலையுடன் கூறுவாராம். ஏனெனில் தலைவர் இவருக்கு போராளிகளை உருவாக்கும் பயிற்சியினை வழங்கியிருந்தார். ஆனால் 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் யாழ்குடாவில் இந்திய படைகளுக்கு எதிரான போர் ஆரம்பித்ததும் செல்வராசா மாஸ்டர் அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த போர்க்களத்தில் வாய்ப்பு இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. இந்திய படைகளுக்கு எதிராக யாழ்குடாவில் இவர் நடத்திய 2 சண்டைகளை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். குளப்பிட்டி: 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் தளபதி ஒருவரை சந்திக்க கொக்குவில் பகுதியிலிருந்து கிளம்பி மானிப்பாய் பகுதிக்கு புறப்படுகிறார் செல்வராசா மாஸ்டர் அவர்கள். அதேவேளை கொக்குவில் பகுதியிலிருந்து ஆனைக்கோட்டை நோக்கி இந்திய படைகள் முன்னேறும் தகவல் இவருக்கு கிடைக்கிறது. உடனடியாக திரும்பி வந்த இவர் அங்கிருந்த குறைந்தளவு போராளிகளையும் குறைந்தளவு வளங்களையும் வைத்துக்கொண்டு குளப்பிட்டி சந்தியில் வைத்து முன்னேறி வந்த இந்திய படைகளுக்கு எதிராக ஒரு இடைமறிப்பு தாக்குதலை நடத்துகிறார். இந்த தாக்குதலில் 12 இந்திய வீரர்கள் வீழ்த்தப்பட்டதோடு ஏராளமான ஆயுதங்களும் புலிகளால் கைப்பற்றப்படுகிறது. குறிப்பாக முதன்முறையாக பாசுகா என்னும் ராக்கெட் லான்ச்சர் புலிகளால் கைப்பற்றப்படுகிறது. இந்த சண்டையில் வீரவேங்கை குளம் அவர்கள் முக்கிய பங்கு வகித்திருந்தார். இந்த தாக்குதல் நடந்தபோது 2 வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள், அதாவது இந்திய டுடேவை சேர்ந்த இந்திய பத்திரிகையாளரும் பிரான்ஸ் பத்திரிகையாளர் ஒருவரும் ஈழத்திலே இருந்தனர். எனவே புலிகள் இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று தாக்குதல் நடந்த இடத்தில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களையும் வீழ்த்தப்பட்ட இந்திய ராணுவ வீரர்களையும் காண்பித்தனர். அந்த புகைப்படங்கள் வெளியாகி அக்காலகட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சிறிய அளவு போராளிகளை வைத்தே புலிகள் தரப்பில் எந்தவித உயிர் இழப்புகளும் இன்றி இந்த இடைமறிப்பு தாக்குதலை செல்வராசா மாஸ்டர் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தார். 2வது சண்டை: 1987 ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அன்று இந்திய இராணுவத்தின் தளபதி மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் இவர் ஒரு தமிழர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தலைமையிலான சுமார் 50 வரையிலான இந்திய இராணுவ வீரர்கள் இணுவில் பகுதியில் இருந்த ஒரு புலிகள் முகாமை தாக்கி அளிக்க சென்று கொண்டிருந்தனர். அங்கு புலிகளின் ஒரு பெரிய ஆயுத கிடங்கு இருப்பதாக இவர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது. மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான இந்திய அணி ஒரு பனங்கூடல் ஊடாக நகர்ந்து கொண்டிருந்த போது போராளிகள் இவர்கள் மீது ஒரு பதுங்கி தாக்குதல் நடத்தினர். போராளிகள் சரியாக நிலையெடுத்து சண்டை செய்ய தகுந்த இடங்கள் இல்லாத போதிலும் செல்வராசா மாஸ்டர் அவர்களின் திறமையான வழிநடத்தலால் இந்திய அணி பலத்த சேதங்களை சந்திக்கிறது.
தங்களை ஆம்புஷ் செய்த புலிகளுக்கு எதிராக கவுண்டர் ஆம்புஷ் செய்ய இந்திய ராணுவ தளபதி மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு சிறிய குழுவுடன் முன்னேறி செல்கிறார். அதாவது புலிகள் முகாமை நோக்கி ஊர்ந்தவாறே நகர்ந்தவாறே முன்னேறி செல்கிறார். இந்நிலையில்தான் தென்னை மரம் ஒன்றில் நிலையெடுத்திருந்த போராளி ஒருவர் தனது இயந்திர துப்பாக்கியிலிருந்து ஒரு பஸ்ட் இவரது இடது கையை கிட்டத்தட்ட துண்டித்து விடுகிறது. இருந்தாலும் இவர் முன்னேறி சென்று ஒரு போராளியை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தென்னை மரத்திலிருந்து வந்த இரண்டாவது பஸ்ட் இவரது நெஞ்சை பதம் பார்க்க மேஜர் பரமேஸ்வரன் அவர்கள் அங்கே வீழ்கிறார். இவரது இந்த செயலுக்காக இந்திய அரசு இந்தியாவின் வீரத்திற்கான உயரிய விருதான பரம்வீர் சக்ராவை இவருக்கு வழங்குகிறது. இதேவேளை செல்வராசா மாஸ்டர் அவர்கள் தலைமையிலான புலிகளின் அணி இந்த தாக்குதலில் 18 இந்திய ராணுவ வீரர்களை வீழ்த்தியது. அதேவேளை ஒரே ஒரு போராளி மட்டும் இந்த தாக்குதலில் வீரச்சாவடைகிறார் வன்னிக்காட்டுக்குள். அதன்பின் தலைவர் மணலாருக்கு நகர்ந்த போது இவரும் வன்னி காடுகளுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு முகாம் அமைத்து அந்த முகாமிலே சும்மாவே இருக்காமல் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பாராம். அப்பொழுது அவர் கூறுவதாவது, இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிடமும் இயக்கத்திற்கு பயன்படும்படி ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுவாராம். குளப்படி செய்யும் போராளிகளை திருத்துவதிலும் இவர் தனிப்பாணியை கையாண்டார். உதாரணமாக ஒருமுறை 2 போராளிகள் சண்டை போட்டு பேசாமல் இருந்தனர். அப்பொழுது இருவரையும் அழைத்து வந்து ஒரு கோப்பையில் உணவு வைத்து ஒருவருக்கு உணவை ஊட்ட வைக்கிறார். நாம் எல்லோரும் சகோதரர் போல் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடக்கூடாது என்று அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் வன்னி காடுகள் என்ற புலியிடம் உணவு தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கும். இதனால் உணவு கிடைக்கும் வேலைகளில் உணவை வீணடிக்கக்கூடாது என்பதில் செல்வராசா மாஸ்டர் அவர்கள் கவனமாக இருப்பாராம். அதாவது இரவு சமைத்த உணவு மிஞ்சி இருக்கும்போது காலையில் சமைக்கப்படும் உணவு சாப்பிடுதான் போராளிகள் ஆசைப்படுவார்கள். ஆனால் உணவை வீணடிக்கக்கூடாது என்பதால் இவர் காலை சமைத்த உணவையும் இரவில் சமைத்த எஞ்சிய உணவையும் இரண்டையும் கலந்து பரிமாறுவாராம். அந்த உணவானது காலை சமைத்த உணவு போலவும் அல்லாமல் இரவு சமைத்த உணவு போல் அல்லாமல் ஒரு வேறு விதமான சுவையுடன் இருக்குமாம். அதே போல இந்திய படைகள் ஆபரேஷன் திரிசூல் நடத்திய காலகட்டத்தில் புலிகள் ஒவ்வொரு முகாமாக நகர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களும் உணவே இருக்காதாம். அப்போது குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் இருந்த காலகட்டங்களும் இருந்ததாம். அதாவது பல நாட்கள் இவர்கள் 3 கிராக்கர் கிரீம் பிஸ்கட்களையும் அரை கோப்பை தண்ணீர் என ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும், அதாவது ஒரு நாளைக்கு 6 கிராக்கர் பிஸ்கட்களையும் 1 கோப்பை தண்ணீருடனே நாட்களை கடத்தி வந்தனர். ஆனால் இவ்வாறு குறைந்த அளவு சாப்பாடு சாப்பிடுவதால் போராளிகளுக்கு உடலில் சோர்வு ஏற்படும். போராளிகளுக்கு உடலில் சோர்வு ஏற்பட்டாலும் உள்ளம் சோர்வடையக்கூடாது என்பதால் செல்வராசா மாஸ்டர் அவர்கள் முகாமில் இருக்கும் போராளிகளுக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருப்பாராம். மணலாறு சண்டை 1988-89 ஆண்டு காலப்பகுதியில் மணலாரில் தலைவர் தங்கியிருந்த போது அதே பகுதியில் மறுபக்கத்தில் இராணுவ முகாமில் இருக்கும் இராணுவ வீரர்கள் மணலாறு காட்டுக்குள் இறங்கி புலிகளை வேவு பார்த்து இந்திய இராணுவத்திற்கு உதவி செய்து வந்தனர். இதனால் தங்களுக்கு இடையூறுகளை விளைவிக்கும் இராணுவத்திற்கு இந்த பகுதியில் வைத்து ஒரு பெரிய அடி கொடுத்தால் மட்டுமே இந்திய படைகளுக்கு எதிராக பிரச்சனையின்றி நம்மால் எதிர் சண்டை செய்ய முடியும் என்பதால் ஒரு தாக்குதல் திட்டத்தை தலைவர் வகுக்கிறார். இந்த தாக்குதலுக்காக தனது மெய் பாதுகாவலர் அணியில் இருந்த போராளிகள் உட்பட ஆண் பெண் போராளிகள் கொண்ட ஒரு அணியை செல்வராசா மாஸ்டர் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அவர்களுக்கு சூட்டு பயிற்சி வழங்கவும் அதில் யார் அதிக புள்ளி பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த தாக்குதலுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். சூட்டு பயிற்சி முடித்து அதில் பங்கு பெற்ற போராளிகள் பெற்ற புள்ளி விவரங்களை செல்வராசா மாஸ்டர் அவர்கள் தலைவரிடம் ஒப்படைக்கிறார். அப்போது அந்த பயிற்சியில் அதிக புள்ளி பெற்று தேர்வானவர்களில் பின்னாளில் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியாக இருந்த லெப்டினன்ட் சுபன் அவர்களும் கடற்புலிகள் நடத்திய முதல் கடற் கமாண்டோ தாக்குதலில் பங்கு பெற்ற முதல் 3 போராளிகளில் ஒருவருமான மேஜர் காந்தர்பன் அவர்களும் ஒருவராக இருந்தார். திட்டத்தின்படி மணலாற்றில் இருந்த முந்திரிகைக்குளம் பகுதியில் இருந்த இராணுவ முகாமிலிருந்து சீரோன் தியேட்டர் முகாமுக்கு ரோந்து செல்லும் இராணுவ தொடர் அணி மீது ஒரு பதுங்கி தாக்குதல், அதாவது ஆம்பஸ் நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலை பிரிகேட் சொன்னம் அவர்கள் வழிநடத்த செல்வராசா மாஸ்டர் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் மேஜர் சஞ்சிகா அவர்கள் தலைமையில் 2வது அணியும் என 2 அணிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். 1989 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15 அன்று முந்திரிகைக்குளம் பகுதியிலிருந்து சீலன் தியேட்டர் நோக்கி கிளம்பிய இராணுவ ரோந்து அணி மீது முதலில் கண்ணீர் தாக்குதல் நடத்தப்பட்டு அடுத்த திகைப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பல இராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான ஆயுதங்களும் புலிகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பின் இராணுவம் மணலாறு காட்டுக்குள் இறங்கி புலிகளை வேவு பார்ப்பதை நிறுத்திவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் நடத்தும் போட்டிகள் 1990 ஆண்டு சண்டைகள் இல்லாத காலத்தில் தலைவர் தளபதிகளை தனது இடத்திற்கு வரவழைத்து ஏதாவது போட்டி வைப்பாராம். பெரும்பாலும் அது துப்பாக்கி சூடு போட்டியாக தான் இருக்குமாம். ஒரு நாள் 2 கையில் 2 துப்பாக்கியை தூக்கும் போட்டியை வைத்தாராம். ஆனால் அது சாதாரண போட்டி அல்ல. துப்பாக்கியை அதன் பேரல் இருக்கும் முன் நுனியில் பிடித்து 2 கையால் பிடித்து தூக்கி நீட்ட வேண்டும். முதலில் SMG, AK, SLR என தொடங்கி
கடைசியில் எல்எம்ஜி வரை இந்த போட்டி நீண்டு கொண்டு போனதாம். இதில் மற்ற தளபதிகள் எல்லோரும் தோற்றுப்போக செல்வராசா மாஸ்டர் அவர்கள் மட்டும் 2 கைகளில் எல்எம்ஜியை பிடித்து முதலிடத்தை பிடித்தாராம். இதற்கு பரிசாக தலைவர் அவருக்கு 9 ரவுண்ட்ஸ் 30 பரிசாக அழைத்தாராம். இவ்வாறு லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவான போராளிகளை போராட்டத்திற்கு கொடுத்த செல்வராசா மாஸ்டர் அவர்கள் 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்று பலாலி கட்டூன் பகுதியில் நடந்த ஒரு இராணுவத்துக்கு எதிரான சண்டை ஒன்றில் வீரச்சாவடைகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.